Hello friends, welcome to Job Seekers Junction. So இந்த வீடியோவில் NLC அப்படின்னு சொல்லக்கூடிய நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் அதனுடைய ரெக்ரூட்மெண்ட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கான ஏஜ் எலிஜிபிலிட்டி என்ன, சேலரி என்ன, ஸோ என்ன மாதிரியான ஜாபு அப்படின்ற டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம பார்ப்போம். ஸோ நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள்னா மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோ யாராவது எலிஜிபிலிட்டி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போது இதை பற்றின டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம பார்ப்போம். ஸோ நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் அதாவது நிலக்கரி சுரங்கம் நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க. இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடலூர் டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ் மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபிக்ஸ்டு டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட் பேசிஸ் ஃபார் அ பீரியட் ஆஃப் 3 years 3 வருஷத்துக்கு ஒரு ஃபிக்ஸ்டு டேர்மாக நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்னென்ன போஸ்ட் அவங்க கால்ஃபர் பண்ணியிருக்காங்க, அதில் என்னென்ன வேகன்சிஸ் இருக்குது, ஸோ உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர் அதாவது டிராட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜாபு. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் 1, அதாவது யூஆர் அப்படின்ற ஜென்ரல் கேட்டகிரி அதுக்கு மட்டும் ஒரு வேகன்சி விட்டுருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 30,000 ரூபா உங்களுக்கு மாதம் சம்பளம் இருக்கும். ஸோ இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th முடிச்சிருக்கணும் வித் ஐடிஐ. அது முடிச்சிருந்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அதே மாதிரி அடுத்து இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர் தான் எலக்ட்ரீஷியன் பார்த்தீங்கன்னா ஒரு 3 போஸ்ட்டு, அதுவும் ஜென்ரல் கேட்டகிரியில் உங்களுக்கு மாதம் 30,000 ரூபா சம்பளம் கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கும் நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கணும் வித் ஐடிஐ எலக்ட்ரீஷியன் அப்படின்ற டிபார்ட்மெண்ட் நீங்கள் முடிச்சிருக்கணும். அடுத்து இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர் ஃபிட்டர் அப்படின்ற போஸ்ட்டுக்கு ஸோ இதுக்கும் 2 வேகன்சி யூஆருக்கு மொத்தம் 30,000 ரூபா சேலரி. இதுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் ப்ளஸ் ஐடிஐ ஃபிட்டர் டிபார்ட்மெண்ட்டில் முடிச்சிருக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு யூஆர்லேயே கொடுக்குறாங்க. அப்போ மித்த வேகன்சிலாம் இல்லையா சார் அப்படின்னா, வேற கேட்டகரியில் நீங்கள் வர்றீங்க, ஓபிசிலையோ இல்லை எஸ்சிஎஸ்டிலையோ இடபிள்யூஎஸ்லையோ வர்றீங்க அப்படின்னா யூஆர்ங்கிறது ஜென்ரல் கேட்டகரி தான். ஸோ இந்த ஜென்ரல் கேட்டகரியில் யார் வேணும் அப்ளை பண்ணலாம். ஸோ மித்த கேட்டகரியில் வர்றவங்களுமே இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர் மெக்கானிக்கல் மோட்டார் வெஹிக்கிளுக்கான ஒரு மெக்கானிக்காக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி விட்டுருக்கான். ஸோ அதுக்கும் வந்து நீங்கள் மெக்கானிக் முடிச்சிருக்கணும் ஐடிஐ டிபார்ட்மெண்ட்டில் ப்ளஸ் 12th ஸ்டாண்டர்ட் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். 12th முடிச்சுட்டு அதை கொண்டு போயிருக்கணும். ஓகே, அது வந்து இண்டஸ்ட்ரியல் ஒர்க்மேன் வயர்மேன் வேலை. ஸோ அதுக்கும் வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அதுக்கும் ஒரு வேகன்சி 30,000 சம்பளம் உங்களுக்கு. ஸோ 12th ஸ்டாண்டர்ட் அதுக்கும் நீங்கள் ஐடிஐ முடிச்சிருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஜாபு கிளரிக்கல் அசிஸ்டன்ட், அதாவது எல்லாருமே அப்ளை பண்ணக்கூடிய ஜாப் இதுதான். இதுக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 17 வேகன்சி விட்டுருக்கான். என்னென்னு பார்த்தீங்கன்னா யூஆருக்கு 9, அதாவது ஜென்ரல் கேட்டகரிக்கு 9, இடபிள்யூஎஸ்க்கு 1, ஓபிசிக்கு 2, எஸ்சிக்கு 2, எஸ்டிக்கு 2. இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டோட்டலாக 30,000 ரூபா சம்பளம். ஸோ இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பாஸ் இன் எனி டிகிரி. ஃபுல் டைமாக நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலே இந்த கிளரிக்கல் போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நல்ல சேலரி, உங்களுக்கு வந்து ரொம்ப ப்ரெஷரைஸ்டு இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். குறிப்பாக பார்த்துக்கோங்க, யார் வேணால் அப்ளை பண்ணலாம். மித்த கேட்டகரிக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, இந்த டிகிரி முடிச்சவங்க தான் அப்ளை பண்ணணும். பட் இதுக்கு வந்து எல்லாருமே அப்ளை பண்ணலாம், பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஜூனியர் இன்ஜினியர் ஜேஇ ஃபார் சிவில் டிபார்ட்மெண்ட், சிவில் முடிச்சவங்க இதுக்கு ஒரு 5 வேகன்சி இருக்குது. யூஆர்ல 4, எஸ்டி கேட்டகரியில் 1. ஸோ மித்த ஓபிசி இடபிள்யூஎஸ்ல நீங்கள் சிவில் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜென்ரல் கேட்டகரியில் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஏன்னா 4 வேகன்சி விட்டுருக்கான். ஸோ இவங்களுக்கான சேலரி, அதாவது ஜூனியர் இன்ஜினியருக்கு சேலரி பார்த்தீங்கன்னா மொத்தம் 38,000 ரூபா உங்களுக்கு சம்பளம் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் டைமா அல்லது பார்ட் டைமாவோ டிப்ளமோ மினிமம் 3 years டியூரேஷனில் சிவில் டிபார்ட்மெண்ட்லையோ அல்லது ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்லையோ நீங்கள் முடிச்சிருக்கணும். மினிமம் 3 வருஷம். ஓகேங்களா. ஃபுல் டைமாவோ அல்லது டிப்ளமோவோ முடிச்சிருக்கணும் சிவில் இன்ஜினியரிங்ல. முடிச்சிருந்தீங்கன்னா இந்த ஜேஇ போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அதே ஜேஇ போஸ்ட் மெக்கானிக்கலுக்கு ஒன்று கால்ஃபர்ம் பண்ணியிருக்கான். அதே ஜேஇ போஸ்ட் எலக்ட்ரிக்கலுக்கு கால்ஃபர்ம் பண்ணியிருக்கான். மெக்கானிக்கலுக்கு 2 வேகன்சி யூஆருக்கு, அதே மாதிரி எலக்ட்ரிஷியனுக்கு எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு 1 வேகன்சி, அதுவும் யூஆருக்கு தான். ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 38,000 சேலரி. நீங்கள் ரெஸ்பெக்டிவ் ஃபீல்டில் வந்து டிப்ளமோ முடிச்சிருக்கணும். ஸோ இதுதான் வந்து இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் ரெக்யர்மெண்ட். நீங்க பாருங்க, கீழே சொல்லிட்டா பாருங்க, வெதர் தேர் இஸ் நோ ரிசர்வேஷன் ஃபார் இடபிள்யூஎஸ் ஓபிசி நான் கிரீமி எஸ்சி எஸ்டியில் எந்த ரிசர்வேஷன் உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா கேட்டகரிஸ் கேன் அப்ளை எகெயின்ஸ்ட் யூஆர் வேகன்சி. அதாவது நான் சொன்னேன் இல்லையா, ஜென்ரல் கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இப்போ இதில் வந்து மெக்கானிக்கல் மட்டும்தான் கொடுத்துருக்கான் 2 வேகன்சி, அதுவும் யூஆர் கொடுத்துருக்கான். இப்போ நீங்கள் வந்து ஓபிசியில் வர்ற மெக்கானிக்கல் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் யூஆரில். ஓகேங்களா. ஸோ அது மாதிரி பார்த்து நீங்கள் எந்த கேட்டகரி, என்ன மேஜர், என்ன டிகிரின்றதை பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் நீங்கள் வந்து 50% வாங்கிக்கணும் உங்கள் டிகிரியில். யார் யாருக்குன்னா யூஆர், ஓபிசி, இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ் இவங்கெல்லாம் வந்து 50% மினிமம் மார்க் வாங்கிக்கணும். எஸ்சி எஸ்டியில் வர கேண்டிடேட்ஸ்க்கு நீங்கள் 40% மார்க் வாங்கியிருந்தாலே போதும், நீங்கள் எலிஜிபிள் தான் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. ஓகேவா. இப்போது நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா க்ரூஷியல் டேட் இந்த மந்த் ஆஃப் நோட்டிஃபிகேஷன். ஓகே, அப்பர் ஏஜ் லிமிட் பற்றி பார்ப்போம். ஸோ என்ன ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு, என்ன ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ்க்கு யூஆர் இடபிள்யூஎஸ்க்கு 30,
ஓகேவா. அடுத்து ஓபிசி நான் கிரிமி பார்த்தீங்கன்னா 30, எஸ்சிக்கு 30, எஸ்டிக்கு 30. அதே கிளரிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா யூஆருக்கு 30, ஓபிசிக்கு 33 வயசு வரைக்கும் எலிஜிபிள் கொடுத்துருக்கான், எஸ்சி எஸ்டிக்கு 35 வயசு வரைக்கும் எலிஜிபிள் கொடுத்துருக்கான். ஜூனியர் இன்ஜினியர் சிவிலுக்கு 30, 30, 30, எஸ்டிக்கு மட்டும் 35 வயசு வரைக்கும் கொடுத்துருக்கான். அதே மாதிரி ஜூனியர் இன்ஜினியர் மெக்கானிக்கலுக்கும் 30, 30, இவனுக்கு 30, எல்லாருமே 30 தான் எலிஜிபிலிட்டி. ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கலுக்கும் எல்லாருக்கும் ஏஜ் எலிஜிபிலிட்டி 30 தான். இது வந்து உங்களுக்கு ரிலாக்ஸேஷனோட சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து தனியாக ரிலாக்ஸேஷன் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். எல்லாமே சேர்த்து தான் மொத்த ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. இந்த ஏஜ் லிமிட்டுக்குள்ளே நீங்கள் வர்றீங்க அப்படின்னா தாராளமாக இந்த எக்ஸாம்ஸ்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே. அடுத்து பீரியட் ஆஃப் என்கேஜ்மெண்ட். ஸோ நீங்கள் எவ்வளோ வருஷம் அங்கே என்கேஜாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 years. டேட் ஆஃப் ஜாயினிங்லேருந்து 3 வருஷம் நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அது ஃபிக்ஸ்டா இல்லை உங்களுக்கு வந்து 3 வருஷம் கழிச்சு அனுப்பிடுவாங்களா, இல்லை அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா, இல்லை பெர்மனன்ட் ஆக்குவாங்களா இல்லையன்றதை நீங்கள் வந்து அங்கே தான் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நோட்டிஃபிகேஷன் அவங்க கொடுத்துருக்கிறது உங்களுக்கு 3 years ஆஃப் பீரியட் தான் வந்து ஃபிக்ஸ்டு டேர்ம் பீரியட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ காம்பன்சேஷன் பேக்கேஜ், உங்கள் பேக்கேஜ்லாம் என்னன்றதை நம்ம மேலே பார்த்தோம். அந்தந்த டிகிரி அந்தந்த போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி 30,000 30,000 38,000 வரைக்கும் உங்களுக்கு பேக்கேஜ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ரிசர்வேஷன் தான். ஒவ்வொரு கேட்டகரிக்கும் என்ன ரிசர்வேஷன் பண்ணியிருக்காங்க அதையும் நம்ம மேலே பார்த்தாச்சு. ஸோ அந்த கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி ரிசர்வேஷன் நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்கன்றதை பார்த்துக்கோங்க. இந்த டிசேபிள் பர்சன் அதாவது பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸுக்குமே அவங்க தனியாக வந்து பேக்லாக் வேகன்சிஸ் ஒதுக்கியிருக்காங்க. ஃபார் கிளரிக்கல் அசிஸ்டன்ஸ்க்கும் இங்கே கொடுத்துருக்காங்க பாரு. பி அப்படின்னா பிளைண்டு, எல்பினா லோ விஷன், ஸோ டெஃப், ஹார்ட் ஆஃப் ஹியரிங், இந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு ஏற்ற மாதிரி போஸ்டிங் வந்து அவங்க அலாட் பண்ணியிருக்கிறாங்க தனித்தனியாக. ஓகேங்களா. இப்போ செலக்ஷன் வந்து எப்படி பேஸ் பண்ணி எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் மூலியமாக எடுப்பாங்க. மொத்தமாக அவங்களுக்கு 100 மார்க் ரிட்டன் டெஸ்ட் ஆஃப் 100 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். அந்த 100 மார்க்குமே அவங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் இருக்கும். இந்த ரிட்டன் டெஸ்ட் யார் யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃப் ஜூனியர் இன்ஜினியர். ஸோ அவங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் அப்ஜெக்டிவ் டைப்ல, அதாவது 2 செக்ஷன் இருக்கு. ஒன்று வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ். மொத்தமாக 30 மார்க் இருக்கு. டோட்டல் 100 மார்க் இருக்கா, அதுல 30 மார்க்குக்கு இந்த டாபிக்ல வந்துடும். பாக்கி இருக்கிற 70 மார்க்குக்கு சப்ஜெக்ட் நாலேஜ், அதாவது நீங்க வந்து என்ன மேஜர் கொடுக்குறீங்களோ, இப்போ ஜூனியர் இன்ஜினியர்ல நீங்க சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் என்ன டிபார்ட்மெண்ட் கொடுக்குறீங்களோ உங்க சப்ஜெக்ட் நாலேஜுக்கு ஒரு 70 கொஸ்டின் கேட்பாங்க. டோட்டலா 100 மார்க். இதுல எவ்வளவு மார்க் அவங்க கட் ஆஃப் வைக்கிறாங்களோ அதை நீங்க கிராஸ் பண்ணி எடுக்கணும். அப்பதான் நீங்க வந்து செலக்ட் பண்ணுவாங்க அவங்கள. அடுத்து பாத்தீங்கன்னா கிளரிக்கல் அசிஸ்டன்ட் எல்லாருமே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் பார்த்தோமா. அந்த கிளரிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கும் இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கருக்கும் எந்த மாதிரி எக்ஸாம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், லாஜிக்கல் ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ் இது மட்டுமே 100 மார்க் கேட்பாங்க. அவ்வளோதான். இது வந்து அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் தான். ஸோ அதனால இது வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் பெருசாக இருக்காது. இதை மட்டும் நீங்கள் கிளியர் பண்ணால் போதும். ஓகேங்களா. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 120 மினிட்ஸ், அதாவது 2 மணி நேரம் இங்கிலீஷில் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும் எக்ஸாமு. ஸோ மினிமம் குவாலிஃபைங் மார்க் பார்த்தீங்கன்னா 50% யார் யாருக்குன்னா யூஆர் அண்ட் இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு, அண்ட் 40% ஃபார் அதர் கேட்டகரிஸ். அதாவது இப்போ 100 மார்க் சொல்லியிருக்கானா இதுல வந்து யூஆர் பார்த்தீங்கன்னா அதாவது ஜென்ரல் கேட்டகரி, இடபிள்யூஎஸ் 50 மார்க் எடுக்கணும். மித்த கேட்டகரியில இந்த 100 மார்க்குக்கு நீங்க 40 மார்க் எடுத்தாலே நீங்க எலிஜிபிள் தான், பாஸ். அதுக்கு மேல எவ்வளவு கட் ஆஃப் வைக்கிறானோ அதை வந்து நீங்க கிளியர் பண்ற மாதிரி இருக்கும். பர்சன் ப்ராஜெக்ட் அஃபெக்டட் பர்சன் 20 போனஸ் மார்க். அதாவது நீங்க ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்க இது ரிலேட்டடா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ அதையும் நீங்க டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ உங்க நீங்க சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவீங்க இல்லையா, ஸோ அதுல நீங்க கொடுத்துருவீங்க இந்த ப்ராஜெக்ட் பண்ணிருக்கேன் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 20 மார்க் வந்து போனஸா கொடுக்குறாங்க. ஸோ அதனால யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிலிட்டியோ கரெக்டா நீங்க பார்த்து உங்களோட டீட்டெயில்ஸை கரெக்டா வந்து அப்டேட் பண்ணிடுங்க. ஸோ டேட் ஆஃப் பர்த் சீனியர் கேண்டிடேட்ஸ் பிளேஸ்ட் ஹையர், யார் ஏஜ் வந்து ஹையஸ்டா இருக்காங்களோ இப்போ ஒரே மார்க் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா ஏஜ் படி உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படும். அதுவும் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னா ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் படி உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் எல்லா டீட்டெயில்ஸ் சொல்லிட்டேன். மெடிக்கல் ஃபிட்னஸ், ஜென்ரல் கண்டிஷன்ஸ், ஜென்ரலாக என்னென்ன தேவைன்றதை சொல்லியிருக்காங்க. இந்தியன்ஸ் மட்டும்தான் அதை அப்ளை பண்ணணும், வேற யாரும் அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் வந்து ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கணும், பாஸ் ஆயிருக்கணும். ஜஸ்ட் வந்து அப்பியர்டு மட்டும் இருக்கக்கூடாது, பாஸும் ஆயிருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ ஹவு டு அப்ளை அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர்டு மெயில் ஐடியும் மொபைல் நம்பர் நீங்கள் கரெக்டாக கொடுத்துருங்க. ஏன்னா அதில் தான் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுறதா இருக்கணும். எக்ஸாமுக்கான வென்யூ, எக்ஸாம் டேட்டு, ஹால் டிக்கெட்டு எல்லாமே உங்களுக்கு அது மூலியமாக தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதில் தான், அதனால் நீங்கள் அதை கரெக்டாக ப்ரொவைட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோன்றதை பார்த்தீங்கன்னா இந்த F1S கிரேட் 1 கிரேட் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூஆர், இடபிள்யூஎஸ், ஓபிசி இவங்களுக்குலாம் 300 ரூபா ஃபீஸ். ஸோ எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்ஸ்க்கு ஃபீஸ் கிடையாது. ஓகேங்களா. அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது.
ஸோ ப்ராசஸிங் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 295 வைக்கிறான். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 595 மித்த கேட்டகரிக்கு. அதுவே எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி எக்ஸர்வீஸ்மென் கேட்டகரிக்கு வெறும் ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டும் அந்த 295 மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். அதுவே F2 W கிரேடுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி இடபிள்யூஎஸ் ஓபிசிக்கு 250 ருபீஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ், ப்ராசஸிங் 236 ருபீஸ், டோட்டலாக பார்த்தீங்கன்னா 486 ருபீஸ் டோட்டல் ஃபீஸு. பட் மித்த கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு நீங்கள் இந்த ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டும் கட்டினாலே போதும். ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணுன்றதை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அது வந்து ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும், 50 கேபிக்கு உள்ளே இருக்கணும், அதுக்கு மேலே போயிடக்கூடாது. ஸோ அதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ சிக்னேச்சர் ஒரு பிளாக் ஆர் ப்ளூ இங்கில் நீங்கள் ஒரு பேப்பரில் சிக்னேச்சர் பண்ணி அதையும் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ அதுவும் ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் இருக்கணும், 50 கேபிக்கு கம்மியாக தான் இருக்கணும், அதுக்கு மேலே போயிடக்கூடாது. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இது மாதிரி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய ஐடி ப்ரூஃப், அதாவது ஆதாரோ ஏதோ ஒன்று காப்பி, அதெல்லாம் வந்து ஜெராக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் டாக்குமெண்ட். ஓகேவா? எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட், 12th ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட்டு, ஸோ நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா ஐடிஐ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான டிப்ளமோ சர்டிஃபிகேட்டு, டிகிரி சர்டிஃபிகேட்டு, கன்சாலிடேட் மார்க் ஷீட், அதாவது செமஸ்டர் வைஸ் மார்க் ஷீட்டாக இருக்கட்டும், ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டாக இருக்கும், கன்சாலிடேட்டாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதாவது உங்களுடைய கேட்டகரி, உங்களுக்கான ப்ரிஃபரன்ஸை வந்து உங்களுக்கு அவங்க கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டே அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எஸ்சி எஸ்டிலேயோ இல்லை ஓபிசிலேயோ, ஓபிசி நான் கிரீமிலேயோ அல்லது இடபிள்யூஸ்லேயோ வர்றீங்க அப்படின்னா ஸோ அதுக்கான ப்ரூஃப் அதையும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிடணும். இதில் ஏதாவது மிஸ் ஆகிடுச்சுன்னா மிஸ் ஆகாமல் கரெக்டாக அப்லோட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் டிசபிலிட்டி கேட்டகரியில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட்டே நீங்கள் அப்லோட் பண்ணணும். ப்ரூஃப் ஆஃப் எக்ஸர்வீஸ்மென், உங்களுடைய ஐடி ப்ரூஃபு, எக்ஸர்வீஸ்மென்க்கான ஐடி கார்டு, ஸோ அதை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றது இதை கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கான ஓப்பனிங் டேட் பார்த்தீங்கன்னா 25 மார்ச், கம்மிங் 25th தான் இதுக்கு அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்ளிகேஷன் டேட் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமும் உங்களுக்கு நான் ரிமைண்டர் வீடியோவோ அல்லது ஷார்ட்ஸாவோ நான் ஒரு வீடியோ போட்டுறேன், அதையும் யூஸ்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா April 24th, அதான் லாஸ்ட் டேட் உங்களுக்கு. ஸோ அதுக்குள்ளே எல்லாரும் மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு சொல்லிட்டேன். யாரெல்லாம் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸோ மறக்காமல் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இதுக்கு சப்போஸ் எலிஜிபிள் அப்படின்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.